முள்ளாங்கி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முள்ளாங்கி இதை மாதிரி எடுத்து இதை மாதிரி தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை மாதிரி சீவிடுங்க. சீவி இதை மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணியில் அரிஞ்சு போட்டு அலசிடுங்க. அதை மாதிரி சீவி வச்சாலும் மண்ணாக வரும். அதனால் இதை மாதிரி போட்டு அலசணும். தண்ணியில் அலசி எடுத்து தட்டில் வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி. இப்போ எல்லாத்தையும் பொடிசாக கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளியும் கட் பண்ணியாச்சு, முள்ளாங்கியும் கட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு குக்கரில் முள்ளாங்கி போட்டுருங்க. நம்ம இப்போ குக்கரில் தான் செய்ய போகிறோம். வெங்காயம் சேர்த்துருங்க, தக்காளியும் சேர்த்துருங்க, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், மிளகுத்தூள், உப்பு. இப்போது மஞ்சாத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். தண்ணி கொஞ்சமாக ஊற்றுங்க, நிறைய ஊற்றாதீங்க. தாளிக்கிறது கறிவேப்பிலை, கடுகு. இப்போ குக்கரில் 2 விசில் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், வெந்துடும். இதை பாருங்க, வெந்துருச்சு. தண்ணி கொஞ்சமாக வைங்க, நிறைய வைக்காதீங்க. இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு சேர்த்துருங்க. இப்போ கறிவேப்பிலை. இப்போ எல்லா முள்ளாங்கியும் இதில் சேர்த்துருங்க. நம்ம குக்கரில் வேக வச்சோம் பாருங்கள், அந்த முள்ளாங்கி எல்லாத்தையும் எடுத்து இதில் சேர்த்துருங்க. இதை பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி சொன்னோன்னே இறக்கிடணும். இப்போ நல்லா வேகமாக வச்சு 2 கலர் கரெக்டாக சரியாயிடும். பாருங்கள், வேகமாக வைங்க. வேகமாக வச்சிங்கன்னா சீக்கிரம் இறக்கிடலாம். ஏன்னா காய் வெந்துருச்சு, அந்த தண்ணி சுண்டுறதுக்கு தான். இப்படி 2 வாட்டி கலருங்க, சரியாயிடும். பார்த்தீங்களா, சுண்டிச்சு பாருங்கள். முள்ளாங்கி தொக்கு ரெடி. இப்போ இது தயிர் சாதத்துக்கு வச்சுன்னு சாப்பிட்லாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட இது நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான முறையில் குக்கரில் போட்டு டக்குன்னு செய்யலாம். கடாயில் வதக்கி செய்யணும். அதுக்கு பதிலாக குக்கரில் போட்டிங்கன்னா ஈஸியான முறையில் செஞ்சிடும். அதே மாதிரி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மறந்துடாதீங்க, தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.